எல்லோருக்கும் வணக்கம். ஒரு நகரத்துல நாய் ஒண்ணு இருந்ததுங்க. அதுக்கு திடீர்னு ஞானோதயம் வந்துருச்சு. மத்த நாய்ங்கள்ட்ட சொல்லுது, "ஏய் இங்க வாங்க எல்லாரும். யாருமே குறைக்கக்கூடாது. சரியா? குறைச்சோம்னா நம்மளோட எனர்ஜில பாதி பகுதி வேஸ்ட்டா போகுது." அப்படின்னு ஒரு போதனை குடுக்குது. குறைக்கிறத நிறுத்துறது நாய்களுக்கு ஒரு டஃப்பான விஷயம் தான். எப்படி நம்மளால பேசுறத நிறுத்த முடியும், அதே மாதிரி நாய்களுக்கு குறைக்காம இருக்க முடியாது. இது ஒரு நிசப்தமான உண்மையும் கூட. சிலர் பேசுறது நாய்களுக்கு குறைப்பது போல தோன்றினாலும் தோன்றுமோ என்ன? அந்த மெஜஸ்டி நாய் இருக்கு இல்லையா? ஞானோதயம் வழங்குன நாய். அந்த நாய்க்கிட்ட போயிட்டு மத்த நாய்ங்கலாம் சொல்லுறாங்க, "நீங்க ஒரு மாபெரும் நாய். நீங்க சொல்றது எல்லாமே மெய் தான். ஆனா நாங்க சாமானிய நாய் தான். எங்களால மௌனமா தியானம் செய்ய முடியாது. ஸோ எங்களால ஃபாலோ பண்ண முடியாது. குறைக்காமலாம் இருக்க முடியாது. குறைச்சிட்டே தான் இருப்போம்." அப்படின்னு சொல்றாங்க. அந்த அரைவஜி நாய ரொம்ப மெஜஸ்டி அப்படின்னு கன்சிடர் பண்றாங்க. அவைகளோட புகழுக்கேற்ப இந்த அரிவிஜி நாயும் தன்னோட வார்த்தையை காப்பாற்றி குறைக்காமலே இருந்து வருது. தன்னுடைய பிரசாரம் பலனளிக்காம எந்த நாயும் ஃபாலோ பண்ணலனாலும், இது என்ன பண்ணுது? அதனோட குறைக்காத ஒரு பணி இருக்கு பார்த்தீங்களா? அது கன்சிஸ்டன்சியா பணியே செஞ்சு வருது. அந்த ஞானோதயம் பெற்ற நாய் தன்னை போல சாதாரண நாயால குறைக்காமலே இருக்க முடியல. நல்லாவே அவங்களுக்கு ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கும் அப்படின்னா, அதுக்கு உள்ளூர ஒரு மகிழ்ச்சி. இதுக்கு பேர் தான் என்னது? தற்பெருமை. ஒரு நாள் அமாவாசை இரவு வருது. நாய் எல்லாம் சேர்ந்து முடிவெடுக்குது. நம்முடைய அந்த மெஜஸ்டி இருக்கார்ல, அவரு சொல்றத இன்னைக்கு ஒரு நாளாவது நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்ணலாம். அவரோட சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கலன்னா, அவருக்கு வருத்தம் வரும். அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன நம்ம ஏற்படுத்தக்கூடாது. அப்படின்னு எல்லாரும் சபதம் செஞ்சு, யாருமே குறைக்கல அந்த நைட் ஃபுல்லா. அந்த அறிவு ஜீவநாய்க்கோ பயங்கரமான ஒரு ஆச்சரியம். தெரு தெருவா ஓடி ஓடி போகுது. நாய் குறைக்கிற இடம்லாம் ஓடி போதிக்கிறதுக்கு எந்த நாயும் குறைக்காத முதல்ல ஃபர்ஸ்ட்டு ஏமாற்றமா இருக்கு. ஆமாங்க. ஒரு நாய் குறைச்சிட்டு இருந்தா தானே, "ஏய் சத்தம் போடாத, குறைக்காத, அமைதியா இரு, மௌனமா இரு" அப்படின்னு சொல்லிட்டு கட்டளை இட்டுட்டு இது ஒரு பணியை செய்யலாம் இல்லையா? ஸோ அந்த வேலைய தான் இது பண்ணிட்டு இருந்திருக்கும் போல. நேரமாக நேரமாக தன்னோட பணியை செய்ய முடியல அப்படிங்கிற ஒரு வேதனை வேற ஏற்படுது இந்த நாய்க்கு. அதுக்கு மேலும் அதனால தாங்க முடியல, டாலரேட் பண்ண முடியாம இருண்ட மூலைக்கெல்லாம் அங்க இங்கேயும் ஓடி ஓடி போய் கொலைக்குது. ஒரு நாய் குறைத்து விட்டதை கேட்டதும் அக்கணமே மற்ற நாயெல்லாம், "அப்பாடா! இனி பிரச்சனையே இல்ல" அப்படின்னு நினைச்சு, யார் குறித்தது அப்படிங்கிற உண்மை அவற்றுக்கு தெரியாது இல்லையா? ஒவ்வொன்னா கண்ட்ரோலை மீறி குறைக்க ஆரம்பிக்குது. இப்போ அவை குறைப்பது முன்பை காட்டிலும் பயங்கரமா, தீவிரமா, பயங்கரமா பார்க் பண்ணுது. அறிவுஜீவி நாயும் தன்னோட போதனைய ஆரம்பிக்குது. எப்படியாப்பட்ட ஒரு குரூரமான எண்ணம் பார்த்தீங்களா அந்த நாய்க்கு? இன்னொரு கதையும் இருக்கு. கலிப்ரன் ஒரு அழகான கதைய சொல்லியிருக்காரு. போதிக்கிற பல பேரு போதிக்கிறது எதுக்கு தெரியுமா? அவங்களோட சுயமரியாதைக்காகவும், சுகத்திற்காகவும் போதிக்கிறாங்களே தவிர, மத்தவங்க திருந்தணும் அப்படிங்கிறதுக்காக போதிக்கிறது இல்ல. திருந்திட்டா அவங்களுக்கு வேலை இல்லாம போயிடுமே அப்படிங்கிற பயம் அவங்களுக்கு இருக்க தானே செய்யும். ஒரு ஊர்ல குடிபதி நிறுத்துறவங்களுக்கு பரிசு வழங்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாளடைவில் அங்கு மது அருந்துபவர்களோட எண்ணிக்கை அதிகமாகுது. விசாரிக்கிறாங்க, விவரம் தெரியுது. இதுவரை குடிக்காதவங்க குடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பிகாஸ் சில நாட்களில் நிறுத்தி பரிசு வாங்கலாம் அப்படிங்கிறது தான் அந்த உண்மை. எப்படிலாம் யோசிக்கிறாங்க பார்த்தீங்களா? சைனிங் அப்.